ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கடல் ரசால எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எபிசோட் 3க்குள்ளே போயிடலாம். 3யோட ஸ்டார்டிங்கில் நம்ம 2 பசங்களும் மேட்ரு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு படுத்திருக்காங்க. அப்படி படுத்திருக்கும் போது நம்ம சண்டை இருந்துட்டு கைகிட்ட மழையெல்லாம் நின்று போயிடுச்சு, இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இப்படி சொல்ல நம்ம கை இருந்துட்டு என்னடா சொல்கிறேன், உன் வேலை முடிஞ்ச உடனே என்னை வீட்டுக்கு துரத்துற பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன் கிட்ட கேட்க சன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அந்த பக்கமாக திரும்பி படுத்துட்டு, நீ போகும்போது யூஸ் பண்ண காண்டம் எடுத்து வெளியே போட்டு கதவையை சாத்திட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம கை இருந்துட்டு, டேய் என்னடா சொல்கிற, ஏன்டா இப்படி பண்ணுற, ஒரே ஒரு தாட்டி லாஸ்ட்டு குட் பைக்கு, அப்படி இல்லாட்டியும் உன்னோட முதுகை நான் வேணா தொடச்சி அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், இங்கேருந்து கிளம்பி ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கைகிட்ட சொல்ல, கையும் இருந்துட்டு சரி சரி ஓகே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம சன் இருந்துட்டு அந்த மேட்ரு நடந்துச்சுல அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, இதுவும் நல்லாதாப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பையன் ஓவராக ஃபீல் பண்ணிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி நம்ம கை வந்து அவனோட தம்பியோட பாருக்கு தான் வரா. அங்கே வந்தால் அவனோட தம்பி இருந்துட்டு கையை பார்த்துட்டு, டேய் என்னடாண்ணா உன்னை எப்பயுமே இந்த மாதிரி டைமில் உன்னை இங்கே பார்க்க முடியாது, இப்போ என்ன இந்த பக்கம்லாம் வந்திருக்க, என்ன லாட்ஜில் இருந்து வரியா, அதுவும் அந்த ஹேண்ட்ஸம் கெஸ்ட் கூட இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி தம்பி வந்து நம்ம கைகிட்ட கேட்க, கை இருந்துட்டு அவனை லைட்டாக மண்டையில் அடிச்சுட்டு, டேய் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, டைவை பற்றி ப்ரமோட் பண்ண சொன்னால் போகிற வரவங்கிட்டலாம் என்னை பற்றி ப்ரமோட் பண்ணிகிட்ருக்க, போய் லூஸ் மாதிரி இல்லாமல் உன்னோட வேலையை மட்டும் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கை வந்து அவனோட தம்பிக்கிட்ட சொல்கிறான். தம்பி இருந்துட்டு எப்படியோ இப்போ உன்னால நான் ஒரு வழியாக பெட்டில் வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கை இருந்துட்டு என்னது பெட்டா, என்னடா சொல்கிற, ஒழுங்காக சொல்லு என்ன பெட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு தம்பியும் இருந்துட்டு எல்லாம் அந்த நாவலிஸ்ட்டு தான், அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரொம்ப லிச்சாக இருக்காரா, எப்படியும் அவங்க செகண்ட் ஜென்ரேஷன் தான் நினைக்கிறேன், அவர் மேலே இங்கே இருக்கிற எல்லாருமே பெட் கட்டியிருந்தாங்க, அவங்க யார் மேலே ஃபஸ்ட்டு லவ்வில் விழுகிறாங்கன்ட்டு நான் மேலே பெட் கட்டியிருந்தேன், அதனால நான் பெட்டில் வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கையோட தம்பி வந்து கைகிட்ட சொல்ல, கை இதெல்லாமே கேட்டுட்டு ஏண்டா உங்களுக்கெல்லாம் நிஜமாவே அசிங்கமாகவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். தம்பியும் இருந்துட்டு இல்லையே இதில் என்ன அசிங்கப்பட வேண்டியது இருக்குது, அசிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ அவரோட ரூமில் இருந்து தானே வர்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கையும் இருந்துட்டு ஆனால் நான் நைட் அவங்க கூட தங்கலை இல்லை, நான் தான் இங்கே வந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தம்பியும் இருந்துட்டு அதெல்லாம் சரிதான், ஏன் அவங்க கூட தங்கலை, என்ன ஆச்சு ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கை இருந்துட்டு ஒன்றும் ஆகலை, அவனுக்கு அது பிடிக்கலை, அவனுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட இருந்து ஒர்க்கு மட்டும்தான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன் அப்படியே திங்க் பண்ணுறான். நம்ம கை இந்த பக்கம் சண்டை காமிச்சா சன் மேட்ரு நடந்த குஷியில் உட்காந்து நாவல் இதெல்லாமே எழுதிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சன் வந்து கையை பார்க்கறதுக்காண்டி வரான். அங்கே வந்து பார்த்தா நம்ம கை வந்து நிறைய பொண்ணுங்க கூட நின்று பேசிகிட்டு இருக்கான். அவன் தப்பால எதுவும் பேசலை, அந்த ட்ரிங்க்ஸை பற்றி தான் நல்லா சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கான். இவன் இப்படி சிரித்து சிரித்து பேசுறது அங்கே நம்ம சன்னுக்கு லைட்டாக ஜலஸ் ஆகுது போல் ஒரு மாதிரி கோவமாகவே பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு அவன் மொபைல் எடுத்து நம்ம கைக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் சென்ட் பண்ணுறான். இவனும் என்னடா நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிற மாதிரி மொபைல் எடுத்து பார்த்தா 20,000 ரூபாய் இருக்குது. என்ன இது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா பக்கத்தில் வந்து நிற்கிறான் நம்ம சன்னு. பக்கத்தில் வந்து நின்றுட்டு எனக்கு என்னோட பொருளை அடுத்தவங்க கூட ஷேர் பண்ணுறது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம கையோட கன்னத்தில் நச்சுன்ட்டு ஒரு இச்சு வைக்கிறான் நம்ம சன்னு. இச்சு வச்சுட்டு இவன் என்னோடதுன்னு சொல்லிட்டு நம்ம கையோட கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிட்டு போகிறான். அப்படி கூட்டிட்டு போகும்போது நம்ம கை இருந்துட்டு சன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சன் இருந்துட்டு இங்கே பாரு எனக்கு ஜெலஸ்லாம் ஒன்றும் கிடையாது, நீ யார் கூட வேணாலும் தூங்கிக்க, யார் கூட வேணாலும் டேட்டிங் போய்க்க, ஆனால் உனக்கு நான் இப்போ அமௌண்ட் கொடுத்துருக்கேன், நீ எனக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கைகிட்ட சொல்கிறான். அப்புறம் 2 பேரும் டைவ் பண்ணுறதுக்காண்டி போட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம கை வந்து சன்னுக்கு அந்த டிரைவிங் ட்ரெஸ் இதெல்லாமே போட்டு விட்டுட்டு ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணு போயிடாத, நான் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு கை வந்து அவனோட தம்பிக்கிட்ட பேச போயிருக்கான். தம்பிக்கிட்ட போய் இங்கே பாரு நான் வரதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், அதுக்குள்ளே நீ சாப்பாடு இதெல்லாமே ரெடி பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தம்பியும் இருந்துட்டு ஓகே நான் 30 நிமிஷம் கழிச்சு ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கையும் இருந்துட்டு சரி ஓகே சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு ஸ்குவிட்டும் இறாலும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது புத்துன்ட்டு தண்ணிக்குள்ளே விழுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. 2 பேருமே எங்கடா இவன் விழுந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சன்னுன்ட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். அங்கே உள்ளே போனவன் நல்லா ஜாலியாக தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். முதல்ல ஒவ்வொரு இடமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டேவும் ஒரு பாறை பக்கத்தில் போய் அப்படியே நின்றுட்டு லைட்டாக மேலே நிமிர்ந்து பார்க்குறான். இவன் அந்த டைவிங் கிளாஸ் போட்டிருக்கானா, அந்த கிளாஸ் வழியாக அப்படியே நிமிர்ந்து மேலே சூரியனை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் ஒன்றையும் நினச்சி பார்க்குறான். என்னன்னா நம்ம சன்னோட அப்பா எப்போ பார்த்தாலும் சன்னோட அம்மாவை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க.
பணம் கொடு பணம் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அம்மா இருந்துட்டு நீங்கள் நம்ம ஃபேமிலியை லவ் பண்ணவே இல்லையா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உனக்கு லவ் வேணுமா அப்போனா எனக்கு நிறைய பணம் கொடு, சும்மா அழுகுறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எப்போ பார்த்தாலும் அம்மாவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையுமேவும் நம்ம சின்ன வயசு சன் அங்கே தூரமாக நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. அம்மா அப்பா கிட்ட அடியெல்லாம் வாங்கிட்டு நம்ம சன் பக்கத்தில் வந்து, சன் இங்கே பாருப்பா, நீ எப்பயுமே யாரையுமே லவ் பண்ணத, அப்புறம் நீ என்ன மாதிரி ஆயிடுவ, லவ் மட்டும் பண்ணவே பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து சன் கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையுமேவும் இப்போ பெரிய பையனாக இருக்கிற நம்ம சன் வந்து அங்கே டைவிங்கில் நின்று நினச்சி பார்க்க அவனுக்கு பயங்கரமான பேனிக் வர ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே என்ன பண்ணுறான்னா, அவன் ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு ஒரு வாயில் ஒரு ஆக்சிஜன் இது மாதிரி வச்சுருப்பாங்களே, அதை அப்படியே தட்டி விட்டுறான். தட்டி விட்டதில் என்ன ஆகுனா, இன்னும் அவனுக்கு ரொம்ப மூச்சு விட முடியாமல் ஒரு மாதிரி அப்படியே பதட்டத்திலேயே இருக்கான். கையும் காலையும் அப்படி இப்படின்ட்டு அசைச்சிக்கிட்டே இருக்கான். அவனால் சுத்தமாக மூச்சே விட முடியல. விட்டால் கொஞ்ச நேரத்தில் அவன் இறந்தே போயிடுவான் போல், அந்தளவுக்கு அவன் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கை வந்துடுறான். கை வந்துட்டு அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காண்டி முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிஸ் மாதிரி கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு அந்த ஆக்சிஜன் ப்ரீத்திங் பண்ணணும் இல்லையா, அதனால் அந்த ஆக்சிஜன் எடுத்து அவனுக்கும் வச்சுட்டு இவனுக்கும் வச்சுட்டு, இப்போ நீ ஓகேவா மேலே போகலாமா அப்படிங்கிற மாதிரி கையிலேயேவும் சைகை பண்ண, அவனும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் மேலே வந்துடுறாங்க. மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம கை இருந்துட்டு சன் கிட்ட, இங்கே பாரு, நான் உங்ககிட்ட எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன், உனக்கு டைவிங் நல்லா தெரியும்ன்ட்டு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ ஏன் தனியாக போகாத, நான் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்னு தானே சொன்னேன், அப்புறம் ஏன் நீ இப்படி தனியாக போன, எனக்கு எவ்வளோ பயமாயிருச்சு தெரியுமா, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன் கிட்ட சொல்ல, சன்னும் இருந்துட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கையும் சன் அப்படியே லைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு எதுவும் ஆகலை, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன் கிட்ட சொல்கிறான். ஆனால் சன்னுக்கு தான் ஒரு மாதிரியாகவே இருக்குது. அந்த பக்கம் ஹேமிகா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கா. அங்கே வந்து பார்த்தா எல்லாருமேவும் இவளை பற்றி தான் காசிப் மாதிரி நல்லா குசு குசுன்ட்டு இவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இவளை பார்த்து பார்த்து வேற பேசிகிட்டு இருக்காங்களா. ஹெமிகாவுக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்னடா நடக்குது, ஏன் எல்லாருமே நம்மளை பார்த்து பார்த்து ஒரு மாதிரி காசி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளோட அசிஸ்டண்ட் வந்து மொபைலை பார்த்து, என்ன கருமண்டா இது அப்படிங்கிற மாதிரி மொபைலை பார்த்து ஷாக் ஆகிருக்க. இவனும் அந்த மொபைலை வாங்கி பார்க்குறான். இவளுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிருக்கு. அப்புறம் டைவிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சன்னும் கையும் சாப்பிட்றதுக்காண்டி வெளியே வந்திருக்காங்க. நம்ம சன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். கை வந்து அந்த ஆன்ட்டிக்கு ஹெல்ப் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கான். அப்படி பண்ணிகிட்டேவும் நம்ம சன்னை பார்த்தா ஒரு மாதிரி டல்லாகவே உட்காந்துருக்கான். அவன் சாப்பிடவே இல்லை, சும்மா நூடுல்ஸை கிண்டிகிட்டே இருக்க. நம்ம கை வந்து சன் பக்கத்தில் வந்து, சன் என்னாச்சு, உனக்கு தலை சுற்றுதா, நம்ம வேணால் டாக்டரை போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் கை. சன் இருந்துட்டு, இல்லை இல்லை வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன், நான் சும்மா ஒர்க்கை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கை கிட்ட சொல்ல, கை இருந்துட்டு, நிஜமாவே நீ ஒர்க்கை பற்றி தானே திங்க் பண்ணுற, வேற ஒன்றும் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு வேற ஒன்றும் கிடையாது, நான் ஒர்க்கை பற்றி தான் திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கையும் இருந்துட்டு, அப்போனா சரி, நீ நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்க. அதுங்குள்ள கஸ்டமர் எல்லாமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சன் இருந்துட்டு, அங்கே பாரு கஸ்டமர் எல்லாமே ஒன்று கூப்பிட்றாங்க பாரு, நீ போய் அங்கே பாரு, நான் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கைகிட்ட சொல்ல, கையும் இருந்துட்டு சரி ஓகே நான் போகிறேன், நீ சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கை வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம சன்னும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கான். அப்போ கரெக்டாக ஹெமிகா கிட்ட இருந்து நம்ம சன்னுக்கு கால் வருது. இவனும் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹெமிகா இருந்துட்டு, எப்பாடா ஒரு வழியாக கால் அட்டன் பண்ணிட்டியா, இருக்கியா, செத்து போய் தொலைஞ்சிட்டியா, எத்தனை தாட்டி தான் உனக்கு கால் பண்ணுறது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, முடிஞ்சிருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஹெமிகா வந்து சன் கிட்ட கேட்க, சன் இருந்துட்டு, எப்பத்துலேருந்து நீ என்னோட ஃப்ரெண்டில் இருந்து எடிட்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹெமிகா இருந்துட்டு, எடிட்டர் ஆனால் கூட பரவாயில்ல தான், இந்த மாதிரி லூசுத்தனமான காசிப்லாம் என்னை பற்றி வராது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹெமிகா வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இதெல்லாமே கேட்டுட்டு, இப்போ என்னாச்சு, அப்படி என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சன் வந்து ஹெமிகா கிட்ட கேட்க, ஹெமிகா இருந்துட்டு சொல்கிறான், இவளை பற்றி தப்பு தப்பாக ரிப்போர்ட்லாம் எழுதி வச்சுருக்காங்க போல், அதை தான் மொபைலை பார்த்தா அப்போ ஷாக் ஆனா. அப்படி என்னத்தை தப்பாக எழுதி வச்சுருக்காங்கன்னா, இவள் வந்து லீட் ரோலில் நடிக்கிறதுக்காண்டி இவளோட செஸ்ட்டை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் அவளோட அழகால் அப்படியே இப்போ லீட் ரோலில் நடிச்சிட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவள் அடுத்தவங்களோட ஹஸ்பண்டாக வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரிலாவும் தப்பாக எழுதி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமேவும் இப்போ ஹெமிகா வந்து நம்ம சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு சரி ஓகே இது எல்லாத்தையுமேவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு, நீ என்ன ஓவராக என்னோட செக்ரட்டரி கிட்ட வம்பிழுத்திக்கிட்டே இருக்க, அவள் எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கா, கொஞ்சம் ஸ்டாப் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நம்ம ஹெமிகா கிட்ட சொல்ல, ஹெமிகா இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா விட்டு தள்ளு, நான் என்ன இப்போ மட்டும் அவளை கிண்டல் பண்ணிகிட்ருக்கேன், நான் முதல்ல இருந்தே அவளை இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ மட்டும் என்ன புதுசாக கேட்டுட்ருக்கேன், அதெல்லாம் அப்படி தான், நீ அதெல்லாம் கண்டுக்காத என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹெமிகா வந்து சன் கிட்ட சொல்லிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ நல்லா தூங்குறியா இல்லையா,
உன்னோட வாய்ஸ் ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, உனக்கு தூக்கம் வருதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹெமிகா வந்து நம்ம சன்கிட்ட கேட்க, சன் இருந்துட்டு அவகிட்ட சொல்லாமல், அது நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா கிளினிக் போகலாம், அதாவது பியூட்டி கிளினிக் போகலாம், நம்ம 2 பேரும் அங்கே போய் சில பல ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே எடுத்துக்கிடலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நம்ம ஹெமிகா கிட்ட சொல்ல, ஹெமிகா இருந்துட்டு ஐ ஜாலி சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே பாரு நீ ஓவராக உன்னை புஷ் பண்ணிக்காத ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஹெமிகா வந்து சன் கிட்ட சொல்ல, சன்னும் இருந்துட்டு நீயும் தான் ஓவராக டென்ஷன் எடுத்துக்காத, ஒழுங்காக ஒர்க்கை மட்டும் கவனி அப்படிங்கிற மாதிரி சன் வந்து ஹெமிகா கிட்ட சொல்லிட்டு மொபைல் அப்படியே கட் பண்ணிடுறான். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாய் எடுத்து வைக்கலான்ட்டு போகிறா. அதுக்குள்ளே மொபைலில் ஏதோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னா, இந்த மாதிரி அவர் ஸ்கூலுக்கு அடிக்கடி வந்துட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருது. அதை பார்த்தோன்னேவும் இவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹெமிகாவை பார்க்க ஃபுமி வந்திருக்கா. ஃபுமி வந்தோடனேவும் ஹெமிகாவுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறா. அந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து நம்ம ஹெமிகாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல். எனக்கு பிடிச்ச ஜெல்லி, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னோட ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, எனக்கு பிடிச்சது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹெமிகா வந்து ஃபுமிகிட்ட கேட்க, ஃபுமி இருந்துட்டு அது டீச்சர் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. டீச்சருன்ட்டு நம்ம சன்னை தான் சொல்கிறான். டீச்சர் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஃபுமி வந்து ஹெமிகா கிட்ட சொல்ல, ஹெமிகா இருந்துட்டு எனக்கு பிடிச்சது கூட என்னோட ஃப்ரெண்டுக்கு தெரியும்ட்டு நான் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஹேமிகா வந்து ஃபுமிகிட்ட சொல்ல, ஃபுமி இருந்துட்டு சரி ஓகே அப்போனா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அங்கேருந்து போகலான்னு பார்த்தா, ஹேமிகா இருந்துட்டு எங்கே போகிறேன் இங்கே வான்ட்டு அவள் கையை பிடிச்சி தரத்தரன்ட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க 2 பேருமேவும். ஹெமிகா இருந்துட்டு ஃபுமிகிட்ட நீ அந்த ரூமர் இதெல்லாமே பார்த்தியா, என்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஃபுட் இதெல்லாமே வாங்கிட்டு வந்தியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஹெமிகா வந்து ஃபுமிகிட்ட கேட்க, ஃபுமி இருந்துட்டு அது அது வந்து அப்படியெல்லாம் கிடையாது, நான் மொபைலில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் இந்த ரூமர் இதெல்லாமே நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிச்சயமாக அந்த மாதிரிலாம் கிடையாதுன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட லைஃப் எப்படிப்பட்டதுன்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஹெமிகா சன் அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். டீச்சர் எப்பயுமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிசுகிசுப்பு எழுதுகிறவங்க எல்லாருமே ஒரு சோம்பேறிங்கன்ட்டு, அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகலாட்டி இப்படி தான் நம்ம வந்து லூசுத்தனமாக எழுதிக்கிட்டே இருப்பாங்கன்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் பற்றி கவலை எல்லாம் படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவ பாட்டுக்கு மூச்சு விடாமல் நம்ம ஹெமிகாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கா. ஹெமிகா இருந்துட்டு நம்ம ஃபுமிகிட்ட கோவமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஃபுமி இருந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ என் மேலே கோவமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு அது அது வந்து எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அப்படி போகும்போது ஹெமிகா இருந்துட்டு நான் இங்கே உனக்காண்டி வெயிட் பண்ணுறேன், சீக்கிரமாக வந்துடு, நம்ம 2 பேரும் இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹெமிகா வந்து ஃபுமிகிட்ட சொல்ல, ஃபுமிக்கு கடுப்பாக இருக்குது என்னடா இது அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேரும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹெமிகாவை ஃபுமி தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறா. ஃபுமிக்கு கடுப்பாக இருக்குது, நான் என்ன இவங்களோட செக்ரட்டரியா, எப்போ பார்த்தாலும் என்னையே வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுமிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஹேமிகா இருந்துட்டு ஃபுமிகிட்ட எனக்கு இந்த கிசுகிசுக்காண்டி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஃபுமியும் இருந்துட்டு ஹெல்ப்பா, இதில் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹெமிகாவும் இருந்துட்டு நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்ணலாமா, நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்ண இந்த மாதிரி கிசுகிசுப்புலாம் வராது இல்லையா, நான் ஒரு பொண்ணை டேட்டிங் பண்ணுறதுனால அடுத்தவங்களோட புருஷனை வச்சிருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்ட்டு அடுத்தவங்க நினைப்பாங்க இல்லையா, ஸோ நம்ம 2 பேர் டேட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹெமிகா வந்து ஃபுமிகிட்ட சொல்ல, ஃபுமி இருந்துட்டு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹெமிகா இருந்துட்டு ஏன் முடியாது, பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ இருந்துட்டு அது அது வந்து என்னால் சுத்தமாக முடியவே முடியாது, இந்த விஷயம் மட்டும் எனக்கு எங்கள் அம்மா கூட டின்னர் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுமி வந்து ஹெமிகா கிட்ட பாய் சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம கை ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சன்னை பார்க்கலான்னு பார்த்தா சன் வந்தாங்க இல்லை, அவன் சாப்பிடாம அவன் ஆர்டர் பண்ண ஃபுட்டுக்கு மட்டும் பணத்தை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். நம்ம கைக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, இவனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயமாக இருக்குது நம்ம கைக்கு. கை வந்து டக்குன்ட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அப்போ நம்ம கையோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. நம்ம சன் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி நான் ஒர்க்கு விஷயமா வந்திருக்கேன், ஒரு 2-3 நாளைக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நம்ம கைக்கு மெசேஜ் பண்ண, அப்போ தான் நம்ம கைக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இருந்தாலும் இவனுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. சன் வந்து அவனோட அக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்படி என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னா, நம்ம சன்னோட அப்பா வந்து சன்னோட சிஸ்டரோட பொண்ணு படிக்கிற ஸ்கூல் பக்கத்தில் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காராம். இதனால அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி அக்காவும் சரி நம்ம சன்னும் சரி 2 பேருமே பயப்படுறாங்க. அக்கா இருந்துட்டு இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, இதனால நான் அவளை ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அக்கா வந்து சன்கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத, இதை பற்றி நான் யோசிச்சு பார்க்குறேன் என்ன பண்ணலான்ட்டு
மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து அக்கா கிட்ட சொல்ல, அக்கா இருந்துட்டு எனக்கு அதெல்லாம் நினச்சி கவலை இல்லை, ஒன்று நினச்சிதான் அப்பா எனக்கு அவ்வளோவா எதுவும் பண்ண மாட்டார், ஆனால் எனக்கு ஒன்று நினச்சி தான் ரொம்ப கவலையாக இருக்குது, நீ பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி அக்கா வந்து சன்கிட்ட சொல்ல, சன்னும் இருந்துட்டு சரி ஓகே நான் பத்திரமா இருக்கேன், இப்போ மீனா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அக்கா இருந்துட்டு அவள் தூங்கிட்டு இருக்கா, இப்போ தான் நான் அவளை ரூமில் தூங்க வச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அக்கா வந்து சன்கிட்ட சொல்ல, சன்னும் இருந்துட்டு சரி ஓகேக்கா அவளை பத்திரமா பார்த்துக்க, அவளோட டீச்சர்கிட்டயும் இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடு, அவளை பார்க்கறதுக்கே தெரியாதவங்க யாராவது வந்தாங்கன்னா அவளை விடாதீங்க பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடு, மற்ற எல்லாத்தையுமேவும் நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து அக்கா கிட்ட சொல்ல, அக்காவும் இருந்துட்டு சரி ஓகே நீ பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்ல, சன்னும் இருந்துட்டு நான் பத்திரமா இருந்துக்கிறேன், நீ என் கூட டச்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு சன்னும் அக்கா கிட்ட பேசிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் கையை காமிச்சா சன் தான் 2-3 நாளைக்கு வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாள். ஸோ அதனால் அவள் வந்து டெய்லி ரொட்டீன் ஒர்க்கான அவன் வந்து டைவ் பண்ணுறது, அப்புறம் கைடுக்கு எல்லாமே அந்த இடத்த சுற்றி காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவனோட டெய்லி ஒர்க் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் அண்ணனும் தம்பியும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கை இருந்துட்டு சனுக்கு வந்து சாப்பிட்டியா, குட் நைட், குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஆனால் அது எதுவுமே சன் வந்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணானா இல்லை பார்க்கலையா என்னன்ட்டு தெரியல. அதை வந்து நம்ம கை வந்து மொபைல் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாக கவலையாக உக்காந்துருக்கான். தம்பி இருந்துட்டு என்னடாண்ணா இன்னைக்கு ஒர்க் இல்லையா, ஒர்க்குக்கு போகலையா என்ன அப்படிங்கிற மாதிரி தம்பி வந்து நம்ம கைகிட்ட கேட்க, கை இருந்துட்டு அது சன் வந்து எழுதுறதுக்காண்டி இங்கே வந்திருக்காரு, அதனால அவர் எழுதுறதுல ஃபோக்கஸாக இருக்காரு, நீயும் உன்னோட வேலையில் ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கை வந்து அவனோட தம்பிக்கிட்ட சொல்ல, தம்பியும் இருந்துட்டு ஆமாம் நான் என்னோட வேலையில் ஃபோக்கஸாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கையும் இருந்துட்டு நானும் என்னோட ஒர்க்கில் ஃபோக்கஸாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, தம்பி இருந்துட்டு எது நீ உன்னோட வேலையில் ஃபோக்கஸாக இருக்கியா, பொய் சொல்லாதாண்ணா, இப்போல்லாம் நீ முன்ன மாதிரி இருக்கிறதே கிடையாது, முதல்ல எவ்வளோ கஸ்டமர் வருவாங்க தெரியுமா, இப்போல்லாம் ஒரு நாளைக்கு 4 கஸ்டமர் தான் வராங்க, இப்படியே வந்துட்டு இருந்தா எப்படிடா அண்ணா அப்படிங்கிற மாதிரி தம்பி வந்து நம்ம கைகிட்ட சொல்ல, கை இருந்துட்டு டேய் லூஸு லூஸு மாதிரி பேசாமல் மற்றவங்க எல்லாருமே நீ பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்படியே அண்ணனும் தம்பியும் கொஞ்சம் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சன்னை காமிச்சா சன் வந்து அவனோட லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. புமி வந்து அவனுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி டீச்சர் டீச்சர் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி அவள் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனால் நம்ம சன்னுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்குது. நம்ம சன் வந்து அவன் பக்கத்தில் நிறைய மெடிசன்லாம் இருக்குது, பையன் நிறைய மாத்திரை இதெல்லாமே போட்டிருக்கான் போல், அவனுக்கு ஒரு மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது போல். நம்ம ஃபொமி இருந்துட்டு இப்போ எதுக்கு சன்னுக்கு கால் பண்ணியிருக்கான்னா, இந்த மாதிரி திங்கட்கிழமை ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் இருக்குது போல், அந்த மீட்டிங்காண்டி ரிமைண்டர் இது எல்லாமேவும் ஃபொமி வந்து நம்ம சன்னுக்கு சென்ட் பண்ணியிருப்பா போல். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு ஓகேவா சொல்லுங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஃபொமி வந்து சன்கிட்ட சொல்ல, சன்னுக்கு கடுப்பாயிட்டு இங்கே பாரு நான் ரைட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சன் வந்து ஃபொமிகிட்ட ஒரு மாதிரி கோவமாக சொல்லிடுறா. ஃபுமி இருந்துட்டு சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. நம்ம சன்னுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வந்துட்டு இருக்கு, தண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கையை கொண்டு போகிறான். ஆனால் அந்த கிளாஸை தட்டி விட்டு கீழே போட்டு உடச்சிடுறான். அந்த டம்ளர் கீழே விழுந்து உடஞ்ச சத்தத்தில் நம்ம சன்னுக்கு அவன் சின்ன வயசில் நடந்த எல்லாமே அப்படியே கண் முன்னாடி வந்துட்டு போயிட்டே இருக்கு. அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை போட்டு அடித்தது, அம்மா இருந்துட்டு லவ்வே பண்ணாத அப்புறம் என்ன மாதிரி ஆயிடுவேன்ட்டு சொன்னது எல்லாமேவும் இப்போ நம்ம சன்னுக்கு கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டு போக அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குது. ஒரு மாதிரி அவனுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டே தெரியாமல் காதெல்லாமே பொத்திட்டு ஒரு மாதிரி இறுக்கமாக அழுகிற மாதிரி உட்காந்துருக்கான். இதோட எபிசோட் 3 வந்து இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா சீரீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. அப்புறம் எல்லாருமே எனக்கு கமெண்ட்டில் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அக்கா ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அப்புறமேட்டா வீடியோஸ் இதெல்லாமே பண்ணுங்கன்ட்டு. எனக்கும் அதுதான் ஆசை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு. ஆனால் அடுத்த வாரம் எனக்கு ஊருக்கு போக வேண்டியது இருக்குது. ஊருக்கு போயிட்டேன்னா சீரீஸ் எல்லாமே நிறைய பெண்டிங்கில் விழுந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஊருக்கு போகிறவங்கள இருக்கிற சீரீஸ் எல்லாமே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்புக்கும் ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச் ஃபேமிலி.